சரி பண்ணு ஃபெபிக்கு என்னமோ ஆயிடுச்சு. சரி ஒண்ணு வந்து பார்த்தா இந்த ஃபெபி என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? வெல்கம் பேக் டு आवर சேனல். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில சோதனை வரலாம், சோதனையே வாழ்க்கையா இருக்கலாம், வாழ்க்கையே சோதனையா இருக்கலாம், சோவா வாசோ என்ன வேணா இருக்கலாம். அடி விழலாம், அதுக்குன்னு அடி மேல அடி. நாங்க எங்களை பத்தி பேசல, இந்த குட்டி ஃபெபியை பத்தி பேசுறோம். என்ன தம்பி என்னாச்சு? ஒரே பிரச்சனை மேல பிரச்சனையாவே நடக்குது. ஃபியூ மந்த்ஸாவே அவனுக்கு வந்து கோளாறாவே இருக்கு. அவனுக்கு செம்ம ஸ்கின் அலர்ஜி ஆகி அது ஒரு பெரிய கூத்து. அது வந்து நாங்க அப்புறமா சொல்றோம். பட் இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டா வந்து ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்கோம். ஊசி போடணும், மருந்து போடணும், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். என்ன நடந்தது எல்லாத்தையும் நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். என்கிட்ட காரும் இல்ல, ஆட்டோவும் வந்துருச்சு. காரும் இல்லைங்க, அதுவும் பிரச்சனை. எல்லாம் பிரச்சனை. இந்தா இதை போட்டு விடுவோம். எப்படி கொண்டு போடணும்? ஏய் இங்க வாடா. கரெக்ட். ஃபர்ஸ்ட் அவனுக்கு போட்டதே இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் போட்டது தான் கரெக்ட். அண்ணன் தம்பி பாசம் அது சோரம் போனதே. இவனுக்கு இதுக்காக ஏற்கனவே ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் போய் எல்லாம் செக் பண்ணிட்டு வந்தாச்சு. அப்போ ரொம்ப சீரியஸா இருந்தா இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கான். அதனால இப்போ கூட்டு போறோம். ஸோ எதுக்கு மெயினா எடுக்கிறோம்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க நடக்காம பாத்துக்கணுன்றதுக்காக. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் வந்து சொல்றோம். இப்போ நம்ம லெட்ஸ் கோ ஃபாஸ்டர். இவனுக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு நினைச்சோம். இவனுக்கு அதுக்கு மேல பிரச்சனையா இருக்கு. ஐயோ இது பாவம். சரிவா, உனக்கும் ஊசி போடுவோம். ஐயோ அப்படி சொல்லாத. காலிஞ்சு மேல கவிந்தா என் வாழ்க்கையே பிளாட் ஆயிருக்கும்படி. இவ்வளவு அடிபட்டும் நீ திருந்தல. அது கலட்டி விட்டான். நாயின் பார்த்தா பேயாவலா இருக்கு. வாயமுறா குரங்கு. போதும்டா. தெரியாதமா அந்த வண்டியில ஏறிட்டியா? கால வந்து கூப்பிடுறேன். இப்படி பிரேக்கப்பட்ட வண்டி நிப்பாட்டியா? இறங்கு. குடு விட்டுரு. அக்கா போர் பண்றான். உன் கூட எல்லாம் போர் அடிக்காம வந்தான் பத்தியா? அப்ப வந்து அவன் நல்லா வந்தானே. இவனுங்க தான் பெரிய சண்டியனுங்க மாதிரி வீட்டுக்கு. வெயிட் பாரு பாப்பா. மார்ஷுக்கு பாப்பா கேக்குறான், நீ செருப்பு போட்டு ஏறவான்னு. அது நம்ம இது வந்து வெட்டினரி கிளினிக். டி பைத்தியக்காரி. சரி சார். ஓகேடா. 3.5 கிலோ இருக்காண்டே உன் பையன். அப்படியே வெயிட். நாங்க தான் கிடைச்சோமா? உடம்பு இரும்பாக்கிக்கடா. அழுதீங்களா? தெரியுது, உங்க மூஞ்சா பார்த்தாலே நல்லா 2 கண்ணை பார்த்தாலே தெரியுது அழுதீங்கன்னு. ஃபெபிக்கு எல்லாமே பிரச்சனை, 2 பேருக்கும் பிரச்சனை. ஒரு நிலைமை எங்களுக்கு வரணுமா? ஆட்டோக்காரங்க எல்லாரும் வந்து ஃபெபியை ஏத்த மாட்டேன்ட்டாங்க. அதனால நாங்க நடந்தே போறோம். போற வழியில ஏதாவது ஆட்டோ பிடிச்சி போவோம். இங்க இருந்து ரொம்ப தூரம். சோ எப்படியா தேடி போவோம். இத வேற கையில வச்சுட்டு காமெடி பீஸ். ஆமா, பெரிய டீச்சர் இவ. போடி வேலைய பாத்துக்கிட்டு. ஃபெபி வேற போற வழியில எல்லாம் சேத்துல எல்லாம் குதிச்சுட்டு போயிட்டு இருக்கான். அவன் உடம்புல இருக்க புண்ணுக்கு சேறு பட்டுச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியல. ஐயோ இவ கைய பாரு. ஐயோ கையில கொம்பு. யாராவது வேற ஏதாவது ரோட்டு நாயோ ஏதாவது. ஏய் அங்க ஒரு நாய் இருக்கு பாப்பா. ஐயோ, நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ் கிட்ட இருந்து இவனை காப்பாத்த வேணாம். இவன் கிட்ட இருந்து தான் எல்லாத்தையும் காப்பாத்தணும். கத்திக்கிட்டு போறான் அப்படியே. பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் வச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பரை. ராம் போறாங்க. ராம் தான் எங்களோட செக்யூரிட்டி கார்டு. பைக் இங்கே ஒரு கடையில் வந்து நிப்பாட்டுறோம். ஏன்னா ஃபெபியை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவன் ரொம்ப இந்த மாதிரி பண்ணவே மாட்டான், பட் ரொம்ப பண்ணுறான். மற்ற டாக்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணுது. அட் த சேம் டைம் இவன் இப்போ அந்த மாதிரிலாம் அவன் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பிரச்சனைன்றதுனால பைக்கை நிப்பாட்டிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு நடந்து போகிறோம். போயிட்டு ராம் வந்து தனியாக
ஐயோ டேய் போயிட்டு தடியா ஒத்துக்கு வந்து வரியாடா போயிட்டு ராம் வந்து ஆட்டோல வந்து பைக் எடுத்துப்பாங்க. சரி ஒண்ணும் இல்ல சரியா? இல்லடா இங்க வா பிளே ஃபுல்லா படுத்தே இருந்தேன். இப்ப படுக்காமலே இருக்க. சவுண்ட் அவன் கையை கடிக்க வரான். சரி இவ வேணாண்டே, அவன் ஒரு மாதிரி இருக்கான், விளையாடாத இப்போ. சரிடா டாடியை பார்த்து இப்படி முறைக்கலாமா? சரி என்ன பண்ணணும் உனக்கு இப்போ? ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னு நாங்க கிளியரா சொல்றோம். ஹாஸ்பிட்டல்ல ஊசி போட்டு கூட்டு வந்துட்டு இருந்தோம். வரும்போது மோர் தென் ஒரு 4 ஆட்டோ புக் பண்ணோம். 4 பேருமே என்னன்னா இல்ல நாங்க வந்து டாக்ஸ் ஏத்த மாட்டோம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே பைக் வந்துருச்சு, நேரா வந்து கரெக்டா ஏற போறோம். இல்ல வேணாம் ஏத்தாதீங்க, அப்புறம் மத்த டாக்ஸ் எல்லாம் கார்ல வண்டியில ஏறி சீட்டை கடிச்சிரும் அப்படின்ட்டாங்க. வேற ஆப்ஷனே எங்களுக்கு தெரியல. ஃபெபியால ரொம்ப நேரம் நிக்கவும் முடியல. அதுக்கப்புறம் ஓகே சரி பைக்ல ஏத்தி உட்காந்து கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். அப்படின்னா இவன் அடங்கவே இல்லை. ஆட்டோலயே வந்து அந்த வரத்து வந்தான். ஸோ அதனால ஆட்டோலயே அடக்க முடியல. ஸோ பைக்ல கூட்டு போய் திடீர்னு குதிச்சிட்டான்னா ரிஸ்க். ஸோ அதனால சரி கொஞ்சம் ஸ்லோவா நடத்தி கூட்டு போன்னு சொல்லிட்டு நடத்தி கூட்டு வந்து நடுவில் ஒரு இடத்துல தண்ணி எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி தான் நடத்தி கூட்டு வந்துட்டு இருந்தோம். பட் என்னன்னா திடீர்னு என்னன்னா ஒரு மாதிரி மயக்கம் போடுற மாதிரி ஆயிட்டான் அவன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஃபெபி அப்படி பண்ணி பார்த்ததே இல்லை. வந்துட்டே இருக்கும் போதே நான் நோட் பண்றேன், ஒரு மாதிரி எப்படி கிராஸா நடக்கிறான், ஒரு மாதிரி வர வழியில ஏதாவது ஆட்டோ கேட்கலாம்னா யாருமே வரமாட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணணும் புரியல. சரி ஸ்லோவா போயிடலாம், எப்படியாவது ஆட்டோ பிடிச்சிக்கலாம், ஏதாவது பண்ணிக்கலாம் தான் நாங்களும் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, அவன் பின்னாடி கால்லாம் பெறல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ராம் வந்து மறுபடியும் போயிட்டு பைக் எடுத்துட்டு வராங்க. நாங்க பாப்பா ஸ்வேதா நாங்க எல்லாரும் அவனை கூட்டு போறோம். ராம் வண்டியை பார்த்ததும் ஓடுறான், லிட்டரலி பாப்பா எடுத்துட்டு ஓடுறான், அவளும் பின்னாடியே ஓடுறான். நான் சரி ஜாலியாயிட்டான் போல ராம பார்த்துட்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் ஓடுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு இடத்துல வந்து வண்டி முன்னாடியே போயிட்டான்ல, வண்டி முன்னாடியே போயிட்டான், ஏத்திருப்பாங்க அந்த மாதிரி முன்னாடி போயிட்டா, டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் கரெக்டா அங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல அங்கேயே டொப்புனு கீழே விழுந்துட்டான். எப்படி விழுந்தான்னா விழுந்து மொத்தமா இப்படி படுத்துட்டான். எங்க அவ்வளவு மண்ணு, என்னடா எந்திரிடான்றோம். பின்னாடி கார்லாம் வருது, ஹார்ன் அடிக்குது, ஃபுல் டிராபிக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்ட்டு வண்டியை ஓரம் கட்டிட்டு இவனையும் ஓரம் கூட்டிட்டு வந்தா வண்டியில ஏறணும் அவனுக்கு இப்போ. ஆனா ஏற முடியல. இவங்க 3 பேராலையும் தூக்க முடியல. 3 பேரும் பைக்ல இருந்து என்னால தூக்க முடியல. சரி சொல்லிட்டு பைக்கை நிறுத்திட்டு அப்புறம் நீ ஏத்தி உட்கார வச்சுட்டு அப்படியே கையோட நானும் ஏறி பாப்பாட்ட கொடுத்தேன். அப்படிதான் தூக்கிட்டு வந்தோம். வரும்போதுமே அடங்கலையே அவன். ரோட் நாயை பார்த்துட்டு கத்தவா குதிக்கவான்னு பாப்பா 2 வாட்டி தள்ளி விட்டு சாவடிச்சிருப்பான். இப்படி இருக்கவே மாட்டாங்க, ரொம்ப மாதிரியா இருக்கிறான். இப்பயே பாரு நின்னுட்டே இருக்கான், கால் நடுங்குது பாரு. என் தங்கமே மேபி அவன் வந்து காட்டுறான். நிக்கிறதே வித்தியாசமா இருக்கு தெரியுதா? ஐயோ என்னது இது, பயமா இருக்கேடி. பேபி லே டவுன் நான் மடியில உட்கார வச்சுக்கோ. வேண்டாம் நானும் ஸ்வேதாவும் பின்னாடி வந்துருக்கோம். வாஷ் பண்ணிட்டு இவங்க எல்லாம் 2 பேரும் வந்துட்டாங்க பைக்ல. வந்த உடனே அதான் கேட்டேன், பைக்ல இருந்தே அவனால இறங்க முடியல, தூக்கிட்டு தான் உள்ள வந்திருக்காங்க. உள்ள வந்த உடனே தண்ணி கொடுத்தா, தண்ணி எப்படி குடிச்சா நான் ஒரு வீடியோ கிளிப் எடுத்திருந்தேன். நான் எப்படி இன்கேஸ் டாக்டர்கிட்ட காட்டணும் அப்படின்னா இது பண்ணுவோம்ல, அதனால எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அந்த கிளிப் அட்டாச் பண்றோம் பாருங்க. இல்ல டயர்டு தான் சரியாயிடுவாங்க கொஞ்ச நேரத்துல. ரொம்ப நடுங்குது. சரிடா படுத்து ரெஸ்ட் எட. அதுக்கப்புறம் வந்து படுத்துட்டான். சரியா, படுத்துட்டு தண்ணி எல்லாம் குடிச்சாச்சு. வாயில வந்து ஐஸ் வைக்கிறேன். சரியா, ஐஸ் நார்மலா வச்சா ஐஸை நக்குவான். நான் வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிடுச்சு போல. ஏன்னா இத்தனைக்கு நம்ம தண்ணி கொடுத்துருக்கோம், அந்த தண்ணி பாட்டில் கூட பாதி வெளியே தான் இருக்கும். தண்ணி கொடுத்தாச்சு, டீஹைட்ரேஷன் தான் போலன்னு சொல்லிட்டு ஐஸ் வைக்கிறேன். அது வந்து நார்மலா நக்கி தான் குடிப்பான். அது நக்கவும் மாட்டான், தள்ளவும் மாட்டான், அப்படியே வச்சிருக்கான். சரி வேண்டாம் ராஜா, நீ வந்துரு ராஜா இந்த பக்கமா. சரி பண்ணு. அவ்வளோ நேரம் படுத்து கிடந்தான், எந்திரிக்க முடியாம அவ்வளோ கஷ்டப்பட்டான், ரொம்ப கஷ்டப்பட்டான், ரொம்ப வியடா பண்ணான். இப்ப எந்திரிச்சதுல இருந்து அவன் படுக்கவே மாட்டான். படுக்க சொன்னா கோவம் தான். இன்னொன்னு அவன் படுத்துனா நீங்க எல்லாம் வெளியே போயிட்டீங்க. அப்ப வந்து நான் ஃபெபி எப்படின்னு கூப்பிடுறேன், அதிக கூட இல்ல, கண்ணை கூட திறந்து பாக்கலாம். மயங்கிட்டான் அப்படிதான், நாக்கையும் நீட்டிட்டான். அழுவன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லல. அதுக்கப்புறம் தான் முட்டையை கொடுத்து
முட்டை கருவை கொடுத்து அப்புறம் இவனுக்குன்னு ஆஃப் பாயில் ஆம்லேட் எல்லாத்தையும் போட்டு கொடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் எழுந்து நின்னுட்டான். அம்மா உடனே அமானுஷம்னு சொல்லி பட்டையை போட்டு சுத்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க. The next day. ஓகே, ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி நாங்கள் வந்து அடுத்த நாள் நைட்டுக்கே வந்துட்டோம். என்னன்னா இந்த 24 மணி நேரம் வந்து வெரி குரூஷியலாக இருந்துச்சு ஆக்சுவலி எங்களுக்கு. நாங்கள் வீடியோலாம் எடுக்கல, பட் வீட்டில் வந்து அங்கங்கே சிசிடிவி இருக்கும். ஸோ அதில் இருக்கிற ஃபுட்டேஜை வந்து நாங்கள் உங்களுக்கு ஆட் பண்ணுறோம். அவன் எந்த அளவுக்கு சஃபர் ஆனா, எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணான் அப்படின்றத பாருங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஃபெபிக்கு பயங்கரமான ஒரு ஸ்கின் அலர்ஜி வந்தது. ஏன்னா நாங்கள் ஃபுல் சம்மர் கட்டிங் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த வெயில் ரொம்ப ஓவரா இருக்கு, எங்களாலே முடியல. ஃபெபிக்கு வந்து எப்பவுமே வெயில் டைம்ல கொஞ்சம் முடி வெட்டினா அவன் கொஞ்சம் ஜாலியா இருப்பான், கம்ஃபர்டபுளா இருப்பான். ஸோ அதனால அதே மாதிரி வெட்டணும். நல்ல வேலை நாங்கள் வெட்டினோம். வெட்டினதுக்கு அப்புறம் தான் நோட் பண்றோம் அவன் ஸ்கின்ல செம்ம ரேஷஸ் அண்ட் அலர்ஜி இருந்தது. அது எப்படி வந்ததுன்னே எங்களுக்கு புரியல. ஏன்னா ஸ்கின் அலர்ஜி வரதுக்கான எதுவுமே இல்லை. ஃபெபி ரொம்ப அடிக்கடி குளிப்பான். இந்த மாஸ்க் ஸ்கின் அலர்ஜி வந்துச்சுன்னா கூட ஒரு நியாயம், அது ஒழுங்காவே குளிக்காது, குளிக்கிறதுக்கும் வராது. பட் ஃபெபி வந்து கரெக்டா எல்லாமே பண்ணிடுவான். பட் அவனுக்கு செம்ம ஸ்கின் அலர்ஜி. கஷ்டப்பட்டு இன்ஜெக்ஷன் போட்டு, மாத்திரை போட்டு, மருந்து போட்டு எல்லாம் போட்டு அது ஓரளவு கியூர் ஆகி வரும்போது மறுபடியும் அவன் சூரிஞ்சு அதை நாசம் பண்ணி கொலை நாசம் பண்ணி வச்சிருந்தான். ஆக்சுவலா அந்த போட்டோ வீடியோ எதுவுமே எங்ககிட்ட இல்ல. நாங்க வந்து அதை போய் எடுக்கல. நாங்க சரி அவனே இப்ப கஷ்டத்துல இருக்கான்னு சொல்லிட்டு அவனை கம்ப்ளீட்டா கியூர் பண்றதுல தான் நாங்க வந்து குறியா இருந்தோம். அதுக்கப்புறம் அது ஃபுல்லா சரி ஆயிடுச்சு. ஸோ அது சரியானதுக்கு அப்புறம் நாங்க ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருந்தோம். ஸோ வெளியூர் போயிருக்கும் போது எங்களுக்கு போன் வருது, இந்த மாதிரி ஃபெபிக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூ, நீங்க சீக்கிரம் வாங்க, நாங்க வந்தோடனே சொல்றோம் அப்படின்ட்டாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது, இல்லை நீங்க வாங்க நாங்க சொல்றோம், இப்போ நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோம் அப்படின்ட்டாங்க. நாங்களும் உடனே கிளம்பி வந்துட்டோம். வந்து பார்த்தா இந்த ஃபெபி என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? என்ன ஆயிருக்குன்னா, இந்த ஆக்சுவலி ஃபெபி அவனும் தான் பிரச்சனை. பட் ஸ்டில் கதவை வந்து திறந்து போட்டு வச்சிருந்திருக்காங்க, கேட்டை திறந்து போட்டு வச்சிருந்திருக்காங்க. ஃபெபி வந்து வெளியே போயிருந்திருக்கான். வெளியே நம்ம ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு 10-15 டாக் இருக்கும். அதுக்கு வந்து எப்பவுமே ஃபெபியை கண்டாலே ஆகாது. எப்போ ஃபெபி பண்ணாலும் அதுங்க கத்தும், அதுங்களை பார்த்து ஃபெபி கத்துவான். ஸோ அப்படிதான் வந்து சண்டை மாதிரியே தான் போகும். பட் ஆனால் அட்டாக் மாதிரிலாம் எதுவுமே நடந்தது இல்லை. ஏன்னா நாங்கள் எப்பவுமே கூட இருப்போம். ஸோ திறந்து விடவும் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஃபெபி வெளியே போயிட்டு இருந்திருக்கான். ஃபெபி வந்து வெளியே போய் அந்த டாக்ஸ் எல்லாத்துக்கூடயும் செம சண்டை போட்டு சேத்துல புரண்டு அந்த எல்லா டாகும் சேர்ந்து அவன் அட்டாக் பண்ணிருக்குங்க, கடிச்சிருக்குங்க. ஃபெபி வந்து நார்மலா ஒரு குழந்தை. அவன் வந்து ஆக்சுவலா அவன் ஓடுறதே என்னன்னா விளையாடுறதுக்கு தான் ஓடுவான், விளையாட தான் அவன் போவான். அவன் எந்த டாகை பார்த்தாலும் விளையாட தான் ஓடுவான். ஏன்னா அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் டாக்ஸ் எல்லாமே, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் விளையாடுறதுக்கு. அதை போய் பட் அதுங்களுக்கு தெரியாதுல்ல, பாவம் அதுங்க ஏதோ அட்டாக் பண்ண வந்துருச்சுன்னு நினைச்சுக்கிச்சுங்க. ஸோ அதனால அதுங்க வந்து ஃபுல்லா ஃபெபியை கடிச்சு முதுகுல உடம்புல ஃபுல் அட்டாக் பண்ணிருக்குங்க. அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபெபி அங்க வந்து எப்படியோ அடிலாம் வாங்கி கடி வாங்கி ரத்தம் ஃபுல் பாடி ரத்தத்தோட வீட்டுக்கு வந்துட்டான். வந்து பார்த்தா கேட்டை வந்து யாரோ உள்ள பூட்டிட்டாங்க. வீட்டுக்குள்ளதான் இருக்கான்னு நினைச்சிட்டு பூட்டிட்டாங்க. இது இன்னொன்னு, நம்மளோட வீடு வந்து ஒரு டூப்ளெக்ஸ் ஹவுஸ்ன்றனால இன்கேஸ் வந்து கீழே அவங்க பார்க்கல அப்படின்னா மேல இருக்கான்னு நினைச்சுப்பாங்க, மேல பார்க்கல அப்படின்னா கீழே இருக்கிறான்னு நினைச்சுப்பாங்க. ஸோ அதனால வீட்டுக்குள்ளதான் இருக்கிறான். ஏன்னா ஃபெபி வந்து ஏதாவது ஒரு ரூம்ல எங்கேயாவது எப்பயாவது இருப்பான். ஸோ அதனால ஓகே இங்க இருப்பான், அவங்க கூட இருப்பான் அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ஸோ அதனால யாருக்கும் தெரியல. தெரியாம கேட்டையும் க்ளோஸ் பண்ணி அவன் வெளியவே இருந்திருக்கான். வெளியே மறுபடியும் அந்த நாயெல்லாம் கடிச்சிருக்கு, சண்டை போட்டிருக்கான், சேரும் சகதியும் ரத்தமுமா நின்றுருக்கான். அதுக்கப்புறம் எக்கி பார்த்து நோட் பண்ணி போய் ஓபன் பண்ணி பார்த்தா ஃபுல் ரத்தம். சரி இமீடியட்டா ஃபர்ஸ்ட் அவனை குளிப்பாட்டிருக்காங்க, ஏன்னா அவ்வளோ சேரு ரத்தத்தோட இருந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் குளிப்பாட்டி அதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோ காயம் பாடியில. இமீடியட்டாவே ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க. ஏன்னா வந்து ரேபிஸ் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. அண்ட் நாங்களே எல்லா வேக்சினேஷனும் கரெக்டா போட்டு டிவார்ம்லாம் கரெக்டா பண்ணி அந்த மாதிரி வச்சிருக்கோம். தேங்க் காட் அது எல்லாத்தையும் நம்ம கரெக்டா பண்ணி வச்சிருக்கோம். அதனால அவன் தப்பிச்சான் சீரியஸா. அதனால டாக்டர் போய் பார்த்ததும் டாக்டர் என்னன்னு சொன்னாங்கன்னா, டீப் இன்ஜுரி எதுவுமே இல்ல, மேல உள்ள அந்த கோட்ல ஸ்கின்ல தான் ஃபுல்லா ஸ்கிராச்சஸ் இருக்கு. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. 3 ஆன்டி ரேபிஸ் இந்த வேக்சின் மட்டும் போட்டுருங்க. ஆஃப்டர் பைட்டுக்கான வேக்சினேஷன் ரேபிஸ்க்குள்ள தான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து 3 எண்ணம் போட சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ 2 எண்ணம் போட்டிருக்கோம். நாளைக்கு நம்ம ஒன்று போய் போட்டுருவோம். அந்த மாதிரி 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி இன்ஜெக்ஷன், அப்புறம் நிறைய மெடிசன், மாத்திரை, மருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரெகுலரா மாத்திரையும் சாப்பிட்டுட்டு இருக்கான், மருந்தும் நாங்கள் வந்து ஃபுல்லா அவனுக்கு அப்பப்போ போட்டுக்கிட்டே இருக்கோம். காலையில ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி அந்த தடத்துல ஃபுல்லா போட சொல்லியிருக்காங்க. அது அவனுக்கு ஹீல் ஆயிட்டே தான் வருது. இப்போ இன்ஜெக்ஷன் போட போகும்போது தான் இந்த vlog
கூட ஸ்டார்டிங்ல பார்த்துருப்பீங்க. அப்பதான் சரி ஓகே எல்லாத்தையும் சொல்லுவோம், இந்த மாதிரி பெட்டெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க, ஏன்னா பாவம் ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு தெரியாது. இது விளையாட போனாலும் சரி, இல்லை இதுவுமே அட்டாக் மோட்ல போனாலும் சரி, அவங்க கூட்டமா இருப்பாங்க, தனியா இருக்கும்போது மாட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கு. இன்னொன்று என்னன்னா, இப்போ ஆக்சுவலா ஸ்ட்ரீட் டாக் மட்டும் இல்லை, நம்ம வந்து ஆக்சுவலா நாங்கள் பண்ணதுமே மிஸ்டேக் தான். நாங்கள் இல்லை, வீட்டில் வந்து அதை கண்டிப்பாக நம்ம கவனிச்சிருக்கணும். பட் இது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக். பட் இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது. இன்னைக்கு வந்து இது ஒரு ஸ்ட்ரீட் டாகு, ஸோ அதுங்களுக்குள்ள சண்டை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் ரீசெண்டாக நியூஸ் பார்த்தோம், ஒரு குழந்தைய வந்து ஒரு டாக் அடிச்ச ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. பட் என்னன்னா, ஸோ நம்மளோட டாக் வந்து நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும் ஒன்று, ரெண்டாவது கரெக்டாக வேக்சின் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஒரு ஆக்சிடென்ட், அது பேரே ஆக்சிடென்ட் தான், ஆக்சிடென்ட்டாக ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா அதை யாருமே அவாய்ட் பண்ண முடியாது. அதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். லைக் இப்போ நம்ம ஆன்டி ரேபிஸ் இல்லை அந்த வேக்சின்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னா, அது யாரு இன்கேஸ் வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ சொல்கிறேன், அது கடிச்சிருந்தா கூட அது பெரிய இம்பாக்டாக இருக்காது. ஸோ அதனால அது எல்லாமே வேக்சினேஷன் எல்லாமே கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க. இவனுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால வந்து அது எங்களுக்கு புண்ணியமாக போச்சு. பட் இது வரைக்குமே அவன் ரொம்ப சீரியஸாக கஷ்டப்பட்டு அவன் வழியில் துடிப்பான் ஃபெபி. அவனுக்கு அந்த காலை வச்சு அவனை எந்திரிக்க ஒழுங்கா முடியல, நடக்க முடியாம. அண்ட் வந்து ரொம்ப அந்த புண்ணு தொட்டாலே அவனுக்கு எரியும். மருந்து போடும் போதெல்லாம் அவன் அப்படியே காலை இப்படி பண்ணுவான். ஸோ அதுலேயே அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். பட் ஸ்டில் அவனோட ஃபிட்னஸ்ல எந்த இஷ்யூஸும் வரல. அவன் வந்து கடிச்ச அன்னைக்கு தான் அவனால எந்திரிக்கிறதுக்குலாம் கஷ்டமா இருந்து. அப்புறம் நார்மலாக எப்பவுமே ஓடுவான், விளையாடுவான், எல்லாமே பண்ணதான் செஞ்சிருக்கான். இங்க நம்ம வீட்டில் மாடி ஏறணும், எங்க ரூம்க்குலாம் வரும்போது மாடிலாம் ஏறி தான் வருவான். ஸோ எதுவுமே இல்லை. அதனால ஹாஸ்பிட்டல் போய் ஆட்டோவே கிடைக்கல, எந்த ஆட்டோவே கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி சொன்னோம்ல. அப்புறம் அவன் அதே ரூம், ஏன்னா அந்த ரூம்ல அவன் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆயிட்டான். ஸோ அங்கிருந்து மாற்ற வேண்டாம்னு சொல்லிட்டு அதே ரூம்லயே அவனுக்கு ஏசியும் போட்டு, ஏன்னா அவன் ஸ்கின்னுக்கு ஏசி போடணும்னு சொல்லியிருக்காங்க, போட்டு படுக்க வச்சுட்டு நாங்கள் அவனுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு வந்தா ஃபுல் வாந்தி. அதுக்கப்புறம் ராம் பாப்பாவும் முடிச்சுட்டு இருந்தாங்க, போய் கிளீன் பண்ணாங்க. அப்புறமா நாங்க வந்து ஃபுல்லா சிசிடிவில பாத்துட்டே தான் இருக்கோம். அப்பப்போ தூக்கத்துல எழுந்து 2 மணிக்கு 3 மணிக்கு ஓகே அவனுக்கு ஓகேவா, ஏன்னா எங்களுக்கு அவன் கூட இருக்கிறதுக்கும் வந்து ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா அவன் நாங்க கூட இருந்தாலே அவன் ஸ்ட்ரெஸ் ஆகிறான். ஆக்சுவலா அவன் கூட நாங்க உட்காரும் போதே ஒரு அப்படின்றான். அது பெயின்ல பண்றானா எதுல பண்றான்னு தெரியல. சோ அதனால அவன் தனியா இருந்தா பெட்டரா இருக்கான். நாங்க மேல வந்துட்டு நாங்க எங்க ரூமுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம், அவன் வந்து தனியா இருந்தா நல்லா இருக்கானு. தனியா இருந்தா படுத்துக்கிறான். நாங்க யாராவது போனா அவன் அன்கம்ஃபர்டபுளா தலை தூக்கி வச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கான், இப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா மறுபடியும் இன்னொரு வாட்டி ஃபுல் வாந்தி. பட் இருட்டுல தெரியவே இல்லை. ஆமா, அந்த கிளிப் கூட நீங்க பாருங்க, சுத்தமா தெரியல. ஓகே நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். காலையில வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஃபுல்லா வாந்தி. அதுவுமே எங்களுக்கு அம்மா சொல்லி தான் தெரியும். என்னம்மா இப்போ ஓகேவா அவனுக்குன்னு கால் பண்ணி கேட்டோம். அப்ப அம்மா சொன்னாங்க ஃபுல் வாந்தி எடுத்துட்டான், ஃபுல்லா தண்ணியா எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் காலைல அம்மா ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணாங்க அதை. ஸோ படுத்து எடுத்துட்டான் எங்களை. அதுக்கப்புறம் இன்னைக்கு அவன் கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டான். பெட்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஓகே உட்காந்து பேசுற அளவுக்கு எங்களுக்கு தெம்பே வந்தது. அது வரைக்கும் சரி ஓகே விட்டுறலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம். பட் இப்போ அவன் பெட்டர் ஆயிட்டான், டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறான், சாப்பிட்றான். இப்போ வாந்தியும் முன்னாடி அளவுக்கு இல்லை, வாந்தி கம்மி ஆயிடுச்சு. இப்போ அகைன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு அவனுக்கு கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிடும்னு நம்புறோம். எப்பவுமே ஜாலியா எல்லாருக்கும் பிடிச்ச ஃபெபி. எல்லாரும் சொல்றது என்னன்னா, ஐயோ குழந்தை, யாரையும் பார்த்து அவன் வந்து மார்ஷாவது கடிக்க போவான், அந்த மாதிரிலாம் பண்ணுவான். ஃபெபி அப்படிலாம் பண்ணவே மாட்டான். ஸோ அது ஒரு குழந்தை, அதுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னதும் யாருக்குமே தாங்கலை. எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க வீட்டுல. ஏன்னா அவன் நேற்று நைட் ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்ல, எங்களுக்கே நெகட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அவனை பத்தி. ஸோ அந்த அளவுக்கு அவன் ரொம்ப மோசமாயிட்டான். கண்ணெல்லாம் மூடுது, அவன் கண்ணை திறக்க முடியல, அவன் நாக்கு வந்து அசைய மாட்டேங்குது. என்னன்னா அவனுக்கு வந்து சரி ஐஸ் கொடுத்தா கொஞ்சம் ரெக்கவர் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வைக்கிறோம். நார்மலா ஐஸ் வச்சோம் அப்படின்னா ஒன்னு தள்ளுவான், இல்லைன்னா அது நக்குவான். அந்த ஐஸ் வச்சா அவனுக்கு பிடிக்கும். பட் அது எதுவுமே பண்ணாம அப்படியே இருக்கு, அப்படியே இப்படி அதுவே கீழே விழுது. அதை வந்து கேர் பண்ணிக்கவே இல்லை அவன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மோசமான நிலைமையில இருந்தான். பட் கடவுள் புண்ணியத்துல இப்போ அவன் வந்து பெட்டர் ஆயிட்டான், நடக்கிறான். இப்போ கொஞ்சம் லைட்டா ஓடவும் செய்யறான். ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து எப்படியும் நம்ம வந்து ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் போய் கால் இப்படி இருக்குன்னு காட்டிட்டு எதுவும் ஸ்கேன் எதுவும் ஒரு எக்ஸ்ரே எதுவும் எடுக்கணும்னா எடுத்துட்டு வேற இன்ஜெக்ஷன் போடணும்னா போடணும். அதுதான் முக்கியமான எங்களுக்கு வேலை. ஸோ உடனே கையோட இந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க டாக்ஸுக்கு. ஸோ மார்ச் ஃபெப்ரவரி 2 பேருக்கும் லைசன்ஸ் அப்ளை பண்ணல. ஏன்னா 2 பேருக்கும் எல்லா சென்னையில இருக்கிற டாக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம பண்ணுவோம். ஏன்னா அது எல்லாரும் வச்சிருக்கணும். ஸோ நம்மளும் கண்டிப்பா அதை வச்சிருக்கோம். சின்ன அவேர்னஸ் தான். உங்ககிட்ட லைசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க.
எடுத்துக்கோங்க, எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அவங்களுக்கு எல்லா வேக்சினேஷனும் போட்டாச்சு. ஸோ அது எல்லா ப்ரூஃபையும் வச்சு நம்ம அப்லோட் பண்ணோம். உங்களுக்கும் எப்படின்றத ஒரு சின்ன கிளிம்ஸாக காட்டுறோம். நீங்களும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் எல்லாரையும் நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். until then it's bye bye from Ram and John. ஸோ இந்த மாதிரி சென்னை கார்பரேஷன் டாக் லைசன்ஸ் சென்னைன்னு தான் நான் தேடினேன். கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஆன்லைன் சர்வீஸ்னு வரும். ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நேராக இங்கே வந்து பெட் அனிமல் லைசன்ஸ்ன்னு இருக்கும். இது நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சிட்டேன். ஸோ இப்படி தான் இருக்கும். இதில் போயிட்டு பெட் அனிமல் லைசன்ஸ்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நியூ யூசர் கொடுத்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக நியூ யூசரில் என்னெல்லாம் இருக்குன்னு காட்டிடுறேன். ஸோ நியூ என்ட்ரி அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த டீட்டெயிலாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இதில் நீங்கள் உங்களோட டீட்டெயில் கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நியூ பெட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து பெட் நேமு இந்த டீட்டெயிலாம் போட்டு இந்த வேக்சின் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. நம்மளோடது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது வந்து நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இது வரைக்கும் போட்ட வேக்சினோட டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். ஸோ இதை நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்ரூவ் ஆகிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் பார்த்துட்டு வேறு எதுவும் அப்டேட் இருந்தால் சொல்கிறேன். ஸோ எல்லா டீட்டெயிலையும் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட வேண்டியதான். கொடுத்தாச்சு. அடுத்து என்ன ஆகுதுன்னு தெரில. லோடிங் என்னென்னு வந்திருக்கு, எரர் எதுவும் வந்திருக்கு. நான் தெரியாமல் 2 வாட்டி மார்ஷ் எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து இது அப்ரூவ் ஆகணும். இது அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் தான் பேமெண்ட்டுக்கே நம்ம போக முடியும். ஸோ இப்படி தான் பண்ணணும். ஸோ நீங்களும் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் பெட் இருந்துச்சுன்னா. பாய்.